நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் நம்ம பில்லியனர்ஸ் பங்கர் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எபிசோடோட கதை என்னன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம காதலர்களை காட்டுறாங்க. இந்த வெப் சீரிஸோட ஹீரோவா இருப்பாங்க. ஹீரோட லவர் எல்லாமே சந்தோஷமா ஜாலியாக ஒரு பக்கத்துல ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம 2 பேரும் கார்ல போகும் எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடந்ததப்போ நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தவிச்சிடாப்புல தவிர காதலி ஒரு பக்கத்துல இறந்துறா. இதை பார்த்து நம்ம காதலி நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிடாப்புல. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவர் கிட்ட 3 வருஷமா ஜெயிலில் இருக்காப்புல. 3 வருஷமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாப்புல. எப்படின்னா இங்க உள்ள கைதிகள் எல்லாருமே அவரை போட்டு அடிச்சு ரொம்ப மனவாசி ஆளாகி சாகிற நிலைமை தள்ளிடுறாரு. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம ஹீரோ வந்து நீ வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாயிராப்புல. ஃபைட்ல இருந்து அது இல்லாமல் சண்டை எல்லாமே உள்ள கத்துக்கிறாப்புல அப்புறம் கிட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு ஹீரோ அப்பா வந்து கூப்பிடாப்புல. நம்ம வெளியே நடக்கும்போது ஒரு பக்கத்துல வந்து போர் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அலன்ஸ் ஒன்று வருது. அந்த போர் வந்து நடந்தது அப்புறம் இங்க நடக்க சூழ்நிலை எதுவும் சரியில்லை, அதனால என் கூட வந்து நான் ஒரு பங்கர்னு வச்சிருக்கேன், போய் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பா வந்து கூப்பிடாப்புல. நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் போக மாட்டாப்புல. ஏன்னா இது வரைக்கும் நீ பார்க்கவே வரல, இதனால இப்போ வந்து நீ கூப்பிடாக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் சொல்றாப்புல. சமாதானம் படுத்துட்டு 2 பேரும் அந்த பங்கருக்கு போறாங்க. அந்த பங்கர்ல கிட்ட ஏகப்பட்ட பங்கர்னா எப்படி சொல்றது, அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் கிட்டத்தட்ட எல்லா வசதியும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. போது நம்ம ஹீரோ வந்து அங்க போகும்போது ஹீரோட காதலியோட அப்பா வந்து இருக்காப்புல. அவர் தான் ஃபால்கன் ஃபேமிலி அங்க வந்து இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஃபால்கன் வந்து இங்க வந்தா வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபால்கன் வந்து ஒரு பக்கம் நினைக்கும் போது நம்ம ஃபால்கன் என்ன நினைக்கிறாப்புலன்னா, இது இப்போ நான் எப்படியும் நம்ம கொல்லணுமே அப்படின்ற ஒரு பக்கத்துல ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பக்கத்துல மனசுல அதை வச்சுக்கிட்டு கொண்டா போய் நல்ல விதமா பேசுறாப்புல. இதை பார்த்து நம்ம ஹீரோ நான் இது இப்படி பண்ண வச்சேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாப்புல. ஆனா அங்க நடக்கும்போது சூப்பரேஷன் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வராங்க. யாருன்னா இன்னர்வான ஒரு கேரக்டர் ஒன்று வருது. அவரே அந்த பங்கருக்கு ஹெட்டா இருப்பாங்க. இதை மாதிரி நான் சொல்றதுன்னு கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸே ஒரு போறாங்க. ரூல்ஸ்னா நீங்க சாப்பிட்டதுக்குள்ள நீங்க எடுக்கணும் வைக்கணும் ஒரு பக்கத்துல ரூல்ஸே போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ நமக்கு காசு கொடுத்ததுக்கு அவனும் நமக்கே வந்து கட்டளை இறால அப்படி ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறாப்புல. அதுக்கு போகும்போது ஹீரோ ஃபேமிலி எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஃபால்கனுக்கு ஒரு மகன் ஒன்று இருக்கு. அவன் மகன் வந்து இந்த வெப்சீரிஸ்ல நம்ம ஹீரோக்கு வந்து பேர் இருக்கு. மேக்ஸ்ல வந்து நீ பேசுறாங்க இந்த மாதிரி நீ எதனால என் தங்கச்சி நீ விட்டுட்டு ஒண்ணா வச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பேசும்போது நான் ஓடல வைக்கல அப்படின்னு ஒரு பக்கத்துல அவர் சமாளிச்சுட்டு போற விஷயமா இருக்கு. ஆனா ஏசியா வந்து என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப வெறுக்கும் போது நம்ம எப்படி சொல்ற அவளுக்குள்ள கிட்டத்தட்ட பிரச்சனை இல்லாம சொல்லி முடிக்கும் போது திடீர்னு பார்த்தா ஃபால்கன் ஃபேமிலியே நம்ம மேக்ஸி ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பூகம்பம் மாதிரி ஒன்று வருது. யாரும் வான்வெளி தாக்குதல் நடத்தி இங்க யாரோ கொண்டு போட்ட மாதிரி ரொம்ப நிலநடுக்க மாதிரி வந்துருது. இவ்வளவு சேஃபா நம்ம பங்கருக்குள்ள வந்திருக்கு, ஆனா அந்த பங்கருக்கு சேஃப் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு பக்கத்துல நினைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து நினைக்கும் போது மின்னரோ வராவில் இந்த மாதிரி இங்க ஒரு அசம்பாதம் நடந்துருச்சு, யாரோ கொண்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போட்டுருக்கா. மின்னரோ வந்து சொல்றா ஹீரோட ஃபேமிலி என்ன நினைக்குதுன்னா, இது எதுனாலும் இப்படி பண்ணாங்க வச்சா யாரும் இவ்வளவு சேஃபா இருக்கிற இடத்துல யாரு இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு நினைக்கிறாரு. இன்னொரு ஒரு பக்கத்துல ஆராய்ச்சி இங்க ஒரு பெரிய சூழ்நிலை இப்படி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, வெளியில ஏகப்பட்ட போரும் நடக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லும் போது திடீர்னு பார்த்தா இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு நெட்வொர்க் சிக்னல் வந்து கட்டானதுக்கப்புறம் நம்ம மினரோ அந்த செக்யூரிட்டி கார்டை கொண்டு வெளியில நடக்க ரொம்ப ஏகப்பட்ட மக்கள் கார்ல சாகுற மாதிரி இந்த மாதிரிலாம் சீன்ல பார்க்க இங்க உள்ள மக்கள் எல்லாருமே பயப்படும் போது இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்க உள்ள போறது எப்பவுமே முடிவு நம்ம இப்பதான் வீட்டுக்கு போலாம்னு ஒரு பக்கத்துல உசுர கையில பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சுன்னா இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா இது வெளியில சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, எங்க டீம்ல ஒருத்தருக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வெளில போற சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கிரீன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாம் நம்புறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து முடிச்சு வினரா வந்து ஒரு லிஃப்ட்ல ஒரு பக்கம் போறான். அது இங்க போய் பார்த்தா நம்ம வினரா வந்து எப்படி சொல்றது கை தட்டி இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. எப்படின்னா எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எல்லாரும் நம்பிட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வினரோட செக்யூரிட்டி எல்லாமே சந்தோஷப்பட்டது. அப்ப நம்ம வினரா வந்து கடைசியில பார்த்தா நமக்கு தெரிஞ்சு இது எல்லாம் செட்டிங்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் எப்படி சொல்றது வினரோட டீம் வந்து நம்ம பணக்காரங்க ஒரு பக்கத்துல நம்ப வச்சு கடத்திருக்காங்க அப்படின்னு நமக்கே தெரிய வந்துச்சு. என்னடா இப்பெல்லாம் கடத்தல் பண்ணாங்க, ஆனா இப்படி கடைசியில ஒரு கோடீஸ்வரங்களே கடத்தி இந்த ஒரு பங்கருக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டுஸ்ட்னு வச்சிருப்பாங்க. அங்க வெளியில போர் நடக்காது, மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இதான் இந்த எபிசோடோட கதையா இருந்துச்சு. அடுத்த எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. செகண்ட் எபிசோட்ல நமக்கு கதையே முழுசா தெரிய வரும். எப்படின்னா உங்க நடிப்புக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்டா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா மினரா கேங் வந்து எப்படி சொல்ற ஒரு பணக்கார ஃபேமிலியில வந்து டார்கெட் பண்ணி அவர்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மினராவில் லேடியோட கேங் என்னன்னா ரொம்ப டேலண்டான ஆளுகளா இருப்பாங்க. எப்படின்னா ஒருத்தர் டைரக்டர், ஒருத்தர் இன்ஜினியரிங், ஒருத்தர் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பான். அந்த பிளானை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு இருந்து நம்ம எப்படியாச்சும் காசை போடணும்னு வைக்கணும். ஆனா இந்த பணக்காரர்கள் எப்படியாச்சும் நம்ம முட்டாத்தனம் எப்படியாச்சும் நம்ம அந்த உலக போர் நடக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட இருந்து ஃபோன் தான் வாங்கி அட்டன் பண்ணி அதுக்கு ஒரு டெக்னாலஜியை போட்டு இங்கே ஒரு பக்கம் பண்றதை பார்த்தா நம்ம என்ன இப்படிலாம் பண்ணுவீல அப்படின்னு நமக்கு தோணுச்சு. எபிசோட இது இந்த பிளான் ஃபுல்லா ஒரு பக்கம் இந்த எபிசோட் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் ஏசியாவோ எல்லாரும் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கத்துல பார்த்தா ஃபேமிலி கதையை ஒரு பக்கம் பேசுறானுங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏசியோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து ஃபால்கன் அவர் வந்து என்ன பண்றாப்லன்னா ஒய்ஃப்கிட்ட வந்து அவ 2ஆம் தரமா ஒரு கல்யாணம் வந்து பண்ணிருப்பான். அந்த ஒய்ஃப்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை அவன் மேல ஆசை பாசம் எதுவுமே கிடையாது கிடையாது ஒரு பக்கம் ரொமாண்டிக்கா ஒரு பிரச்சனை ஒன்று போகும். அதெல்லாம் அந்த மாதிரி ஜாலியா இருக்க மாதிரி காமிச்சிருப்பா. அதெல்லாம் நம்ம மேக்ஸோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல பார்த்தா ஒய்ஃபுக்கும் ஒரு பக்கம் சண்டை நடக்கும்போது ஒரு யோகா டீச்சர் இருக்காங்க, அவளை நான் லவ் பண்றேன் வைக்காங்க ஒரு பக்கத்துல அவளுக்குள்ள ஒரு பக்கம் சண்டை போகுது. ஆனா அதுக்காக நம்ம மேக்ஸோட அப்பா வந்து ரொம்ப எப்படி சொல்ல மனக்குழப்பமாகி அவர் சாப்பிட போவாப்புல, எனக்கு பசிக்குது நான் அதுவரை சாப்பிடல வைக்கலான்னு அங்கே உள்ள செக்யூரிட்டி ஆட்ட போய் சண்டை போட்டு சாப்பிடாப்புல. அதை பார்த்து நம்ம இங்க இடத்துல வந்து இந்த டயத்துல வந்து சாப்பிட கூட வைக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்து ஒரு செக்யூரிட்டி அனுப்புறாங்க. அங்கே அனுப்பும்போது 2 பேருக்கு ஒரு பக்கம் வாக்குவாதம் நடக்கும்போது மேக்ஸோட அப்பாவுக்கு வந்து ஒருத்தன் கரண்ட் ஷாக் கொடுத்தா. இதை பார்த்து நம்ம மேக்ஸ் வந்து அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாப்புல. அந்த நம்ம சொல்றது இவங்க எதுக்கு இவ்வளவு ஏற்பட்ட போலீஸ்காரெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல இருக்கானுங்க வைக்கிறாங்க நம்ம மேக்ஸ்க்கு ஒரு பக்கம் டவுட் ஆகுது. ஏன்னா எப்படி சொல்றது இவ்வளவு நம்ம காசு செலவு பண்ணி நம்ம பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம், நம்மளை கைது பண்ணி யாரோ வச்சிருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஹீரோ தோணுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போமே சொல்லிட்டு ஒரு பக்கம் போக. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தன் அடிபட்டு இருப்பான். அவனை வந்து ஃபால்கனோட ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு அடிபட்டுருக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அங்கே போனா செம்ம ஆக்டிங் பண்ணுவாங்க. சாகர போற நிலைமையில ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி அந்த டாக்டர் ஜூலியான்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த ஜூலியா கேரக்டர் வந்து மறந்துடாதே. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் மெயினா ஒரு கேரக்டரா இருக்கும், ஒரு டாக்டர் கேரக்டரா இருக்கு. இதெல்லாம் பாவம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லாததுன்னா நமக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த கேரக்டர். ஆனா எப்படியோ நம்ம வற்புறுத்தி நம்ம மினரா வந்து நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அந்த எப்படி அந்த ரெத்த டெஸ்ட் கொடுக்கும் போது அந்த ஃபால்கனோட ஒய்ஃப் வந்து என்ன வந்தா அப்படின்னா இதெல்லாம் பாக்குறா, ஐயோ இதெல்லாம் உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கு, வைக்கிது உழவு போகுது எப்படி இப்படிலாம் போகுது அப்படின்னு ரொம்ப பயத்தோட ஒரு பக்கம் வெளில போறா. அதை பார்த்து நம்ம ஜூலியா வந்து ரொம்ப இதெல்லாம் போகுது, என்னால முடியல வைக்கல, இதுக்கு மேலே விட்டுருங்க நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகும்போது நம்ம மினர்வாக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் தான் நமக்கு எப்படி சைக்கோ மாதிரி நடிச்சிருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க, அந்த பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை எப்படி ஒரு மனநிலையில இருக்காம அந்த கேங்கு ஒரு எப்படி ஒரு கேங்ல அவன் வந்து எப்படி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அவன் வந்து என்ன தடுத்து நிறுத்த பாக்குறான். திடீர்னு பார்த்தா அவன் ஜூலியா வந்து தள்ளி விட்டுறான். இதுதான் இந்த எபிசோடோட கதையா இருக்கு. என்னடா பண்ணி இது சிரிக்கி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அவங்க பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரிஞ்சு வேகப்பட்ட படம் வேகப்பட்ட வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா எல்லாத்தையும் நம்ம அம்மா இருக்கிற மக்கள்லாம் போட்டு எல்லாத்தையும் கடத்தி அதுல இருந்து காசு கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பெரிய பணக்காரங்க. ஆனா பணக்காரங்களே கடத்துறா என்ன அதுக்கப்புறம் ஆட்டி பண்ணி அவன்கிட்ட வந்து காசை கொடுங்க பார்ப்பானுங்க. அப்படிதான் இந்த எபிசோட பார்க்கும்போது இருந்துச்சு. அதுக்கு அடுத்த எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். 3வது எபிசோடோட கதை என்னன்னா நம்ம எப்படி ஜூலியா இறந்தது அப்புறம் இங்க கொண்டு போய் அந்த பணக்கார மக்கள்கிட்ட போய் ஒரு பக்கம் நாடகம் நடத்துறேன். என்னன்னா இந்த ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாடகம் நடத்தி எப்படி அங்கே ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றாங்க மாதிரினா வந்து கிரியேட் பண்றாங்க. நம்ம இங்க உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. கேட்க சாப்பாடு இருந்து எல்லாமே எடுத்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பா. வந்து அப்புறம் ஒரு பிளான் என்ன பிளான்னா நம்ம ஃபால்கன் இருக்கா அப்படி இல்லை அவரோட அந்த ஃபால்கனை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. நம்ம மெரினா வந்து குழு மெம்பரோட வந்து பேசுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஃபால்கன் வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு சதவீதம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டாப்புல. அதனால அந்த 1% தான் நமக்கு வேணும். ஏன்னா 1% அவருக்கு லாஸ் ஆச்சுன்னா பல மில்லியன் டாலராக லாஸ் ஆகப்பா. நமக்கு அந்த அமௌண்ட்டை நமக்கு வேணும். எப்படியாவது ஃபால்கனை நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம சொல்லி அவன் வந்து அமௌண்ட்டை வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபால்கனை பத்தி ஒரு டீம் வந்து பங்கருக்கு நடத்துறதுக்கு முன்னாடி இந்த பிளானை பத்தி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி ஃபால்கன் இருந்து அமௌண்ட் நம்ம பணத்தை கொடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம இன்னரம் வந்து ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா மினராவுக்கும் ஜூலியாவுக்கும் என்னன்னா அவங்க 2 பேரும் எப்படி ஓர்னி செயற்கையாளர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. 2 பேரும் லவ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் 3வது எபிசோட்ல ரொம்ப எப்படி ரொம்ப டீப்பா அரசியல் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மினராவோட தம்பி ஒருத்தர் இருக்கான். ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனோட பக்கம் நம்ம அக்கா ஏன் இப்படி இருக்கா வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல அவன் வந்து ஒரு பக்கம் நோட்டா விட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜூலியா இறந்த துப்பத்துல அந்த மினராவுக்கு ரொம்ப ஒரே மனக்குழப்பம் மாதிரி இருக்கும்போது மேக்ஸ் வந்து நம்ம ஏசியோட ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஃபோனோட அக்காவோட வீடியோல மேக்ஸ்ல லவ் பண்ண வச்சது எல்லாத்தையும் ஃபோனை கொடுத்துருப்போம். அந்த ஃபோனை தான் வச்சு ஏன் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல கடுப்பாகி அந்த ஃபோனை வந்து ஒரு குப்பத்தொட்டி மாதிரி இருக்கும் அது தூக்கி போட்டோம். ஆனா அது பார்த்தா கிட்டத்தட்ட பல அடி தூரத்துல ஃபோனை வந்து விழுந்துரு. இதை பார்த்தா அந்த ஏசியா வந்து அந்த ஃபோனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இந்த எபிசோட்ல வந்து நம்ம நல்லவனா காமிச்சிருப்பானு எல்லாரும் போனா அவன் சண்டைக்கு போவாங்க. ஆனா அந்த ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏசியா வந்து அவன்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு என் அக்காவோட செயின் வந்து கீழே வந்துருச்சு, அதனால நீங்க எனக்கு எடுத்தாரன்னு அந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய கேட்கும்போது ஒரு பக்கம் போகும்போது நம்ம ஏசியாவோட அந்த ஏசியா வந்து குப்பை தொட்டில ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி அந்த பொருள் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி அங்கே ஒரு டெக்னாலஜி உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏசியா வந்து அந்த போனை எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்து அதை பார்த்து செக்யூரிட்டி கார்டுக்கு நீ இந்த செயினுக்காண்டி வரல ஒரு போனை எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு.
ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மினரா வந்து ரொம்ப மனவாசலா இருக்கும்போது ஒரு தம்பி ஒரு டெக்னாலஜி ஒன்று உருவாக்கியிருப்பான். என்ன ஒரு டெக்னாலஜினா ரியலாவே அந்த ஒரு ஜூலியா வந்து ஒரு ரியலா ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஜூலியா மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிருப்பான். அந்த மாதிரி நீ என்ன வேணா பேசிக்கலாம், எது வேணா நீ பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னு ஒரு பக்கத்துல அந்த ஜூலியா உனக்கு இருந்தா பக்கத்துல இருந்தா உனக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மினராவே ஒரு பக்கம் சந்தோஷமான அப்புறம் நம்ம மேக்ஸ் இந்த ஒரு ஃபைட் சீனுக்காண்ட நான் காத்திருந்தா கூட நமக்கு தோணுச்சு. ஏன்னா மேக்ஸ் வந்து அந்த மேக்ஸோட அப்பாவுக்கு வந்து சாக் கொடுக்குறாள் அது வாங்குறதுக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு அனுப்புறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு ரொம்ப மண்ட காலத்தையும் பேசுறா. 2 பேருக்கும் ஒரு பக்கத்துல வாக்குவாதம் நடக்கும்போது 2 பேத்துக்கு சண்டை வருது. அந்த சண்டையை பக்கம் போடுறா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா செக்யூரிட்டி கார்டு ரொம்ப மண்டையா பேசுற மாதிரி அமைஞ்சிருப்பானுங்க. அது நம்ம மேக்ஸ் பொழந்துறாப்புல கடைசியில பார்த்தா மேக்ஸ் வந்து முகத்துல ஒரு பஞ்சு ஒன்று விட்டதுக்கப்புறம் அவன் எப்படி ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ஆள் இறந்த மாதிரி அமைஞ்சிருப்பான். இது எபிசோடு 3 கதையா இருந்துச்சு. தக்காளி தரமான எபிசோடா இருந்துச்சு. இந்த எபிசோடு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் பேசுற மாதிரி தோணும் பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் எபிசோடு நம்ம மேக்ஸோட வேற லெவலில் சம்பவம் பண்ணிருப்பாப்புல. அடுத்த எபிசோடு என்ன நடக்குன்னு பார்ப்போம் guys. எபிசோடு 4 கதை என்னன்னா நம்ம மேக்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டை போட்டு அடிச்சதுல அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் செத்துட்டானா இல்லை உசுரோட இருக்கானா நமக்கும் தெரியாது, பார்க்குற அவனுக்கும் தெரியாது. கடைசியாக வந்து அவனை எப்படி சொல்ற ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க கூட்டிட்டு போகும்போது நம்ம ஆளே உயிர் பொழைக்க முடியாத அளவுக்கு இருப்பான். ஏன்னா மூச்சு விட முடியாம ஆளு இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு பக்கம் அவனுக்கு வந்து பல்ஸ் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம இதுக்கு பார்த்தா நம்ம ஏசியா வந்து என்ன பண்றா அப்படின்னா தீவிர சிகிச்சை கொடுக்குறாரு. ரொம்ப வந்து கோமால போயிட்டான் வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஏசியா வந்து சொல்றா. சொன்ன அப்புறம் எப்படியோ முட்டி திணறி நம்ம அந்த செக்யூரிட்டி கார்டை காப்பாற்ற ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மேக்ஸ் ஒரு பக்கத்துல காமிக்கிறேன். மேக்ஸ் வந்து ஏசி எடுக்கிறோம். இந்த மாதிரி அவங்க அக்காவை கொண்டது மாதிரி நான் இன்னொரு பலம் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லலாம். சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சைட்ல பார்த்தா ஒரு வலது கையை பார்த்தா அவனுக்கு ஒரு எலும்பு முறிவு ஒன்று இருக்கு. எலும்பு ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு காமிக்க அதை பார்த்து நம்ம ஏசி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு மணியோ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது ஏசியா வந்து அவனுக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு அதெல்லாம் சரி செஞ்சிடாப்புல. சரி செஞ்சது அப்புறம் மினரா வரா, மேக்ஸை தேடி வரா. எதனால இப்படி பண்ணாச்சு அப்படின்னு ஒரு பக்கத்துல யோசிக்கும் போது நம்ம மினரா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது நம்ம மேக்ஸை வந்து இனிமேல் நீ எல்லாத்தையும் அடங்கி இருக்கணும், இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கத்தில் மிரட்டுற மாதிரி பேசியிருப்போம். இதை பார்த்து நம்ம மேக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மேக்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லாப்புல நீங்க என்னதான் பண்றீங்க எதுதான் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கத்தில் பேசுவாப்புல. பேசும்போது நம்ம மேக்ஸுக்கு வந்து நம்ம மினரா வந்து கரண்ட் ஷாக் கொடுத்துருவோம். அதோட நம்ம மேக்ஸ் வந்து கீழே விழுந்துருவாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஃபால்கன் நம்ம மேக்ஸோட அப்பாவும் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காப்புல. அதை பார்த்து நம்ம ஃபால்கன் வந்து என்ன ஏதனால உள்ள இருக்க இதெல்லாம் அப்படிதான் நடக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லும்போது இன்னொரு பக்கத்துல ஒரு நாடகம் நடத்துறாங்க. என்ன ஒரு நாடகம் நடத்துறாங்கன்னா வெளியில நீங்க யாராச்சும் நம்ம கான்டாக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா மாதிரி ஒன்று பண்ண போறானுங்க. என்ன நடக்குதுன்னா நம்ம ஒரு பணக்கார லேடியில கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அங்க எப்படி சொல்றது அவங்க ஒரு நாடகம் மாதிரி ஒன்று போட்டு ஹெட்போனை காதில் வச்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்குது என்ன சூழ்நிலை நடக்குது மாதிரி அவையெல்லாம் ஒரு பக்கத்தில் ரீகரெக்ஷன் பண்ணி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு நடக்குது, குழந்தைகள்லாம் ரொம்ப அடிபட்டு ஃபிளைட்ல இருந்து கீழே விழுற மாதிரிலாம் அவங்க ஒரு கிரியேட் பண்ணி அங்கே உள்ள பணக்கார மக்கள்லாம் அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம மேக்ஸோட அப்பாவும் நம்ம ஃபால்கன் ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இது மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க, உனக்கு ஏதாச்சும் கொண்டது வேணும்னா நீ தான் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று இருப்பான். அவன் வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி அவன் வந்து ஒரு பக்கத்துல பேசுற அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, சீக்கிரம் ஃபோன் பண்ணு, ஃபோன் எடுக்கிறதுல பேசு, இதுல மாதிரி ரொம்ப தலை போற விஷயம் நீ கண்டிப்பா பேசணும் வைக்கணும் ஒரு பக்கத்துல சொல்றான். மினராவோட கேங் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இது யார் எவருன்னு ஒரு பக்கத்தில் விசாரிக்கும் போது இவன் தான் செக்யூரிட்டி கார்டு நம்ம வாழ்க்கணுக்கு அப்படின்னு ஒரு பக்கத்துல தெரியுது. தெரிஞ்சதப்புறம் வேண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்காது, நம்ம என்ன ஏதுன்னு கேட்கணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம மினரா வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போது கிரியேட்டிவ் ஒன்று பண்ணுவோம். அதையா அவர் ஃபால்கனோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நம்ம அவனுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்றாங்க. சொல்லும் போது ஜூலியா அந்த ஒரு ஏஐ மாதிரி இருக்குங்களா அது ஒரு பக்கம் கிரியேட் பண்ணி இதுல ஜூலியாவோட ஏஐ 2 பேரும் கிரியேட் பண்ணி யார் ஒரிஜினல் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் கண்டுபிடிக்கும் போது ஃபேக்கு எது ரியல்னு அவங்களுக்கே தெரியல. அப்போ அவ்வளவு பெரிய டெக்னாலஜியை உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கன் ஃப்ரெண்டுக்கு வந்து வீடியோ கால் போகும்போது ஃபால்கனுக்கு வந்து வீடியோ கால் போடும்போது நம்ம ஃபால்கன் வந்து வீடியோ கால் பேசினாப்புல இந்த மாதிரி நீ எங்க இருக்க ஒரு பக்கத்தில் விசாரிக்கும் போது நான் அந்த மாதிரி இடத்துல இருக்கேன், நம்ம எதுக்கு நீ ஃபோன் அடிக்க வைக்கிறேன்னு ஒரு பக்கத்தில் பேசும்போது நம்ம ஃபால்கன் வந்து என்ன அப்படின்னா இதுல நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு, அதில் எப்படியாச்சும் நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொல்லும் போது இதெல்லாம் கேட்க நம்ம மினரா கேங் வந்து 0 ஒரு பக்கத்தில் எடிட் பண்ணி எல்லாவும் பண்ணிக்கிட்டு இருப்போம். ரியலாவே வீடியோ கால் பேசுற மாதிரி ஃபால்கன் வந்து ரியலாவே வீடியோ கால் பேசுற மாதிரி எடிட் பண்ணிருப்பாப்ல. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபால்கனோட ஃப்ரெண்ட் என்னென்ன கேள்வி கேட்கும்போது அவங்களுக்குலாம் தெரியலையே, திடீர்னு பார்த்தா சிக்னல் கட் ஆகிற மாதிரி ஒரு பக்கத்தில் காமிச்சிருப்பாங்க. சிக்னல் கட் ஆகி அது வந்து ஃபால்கனோட ஃப்ரெண்டு சொல்றாப்புல இந்த மாதிரி எனக்கு சரி இந்த மாதிரி இப்படி ஒன்று பண்ண எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் சொல்லும் போது வீடியோ தெரியல என்னன்னு சொல்லும் போது நமக்கு மினராவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது பிஜே தெரியல என்ன அப்படின்னு ஒரு பக்கத்தில் ரொம்ப விசாரிக்கும் போது அவருக்கு வந்து எதுவுமே தெரியவே கிடையாது. கடைசியாக பார்த்தா ஏகே எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லும் போது
ரொம்ப எப்படி சொல்ற பழக்கமான சூழ்நிலை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த BJ3 என்னன்னா ஒரு பக்கம் இந்த BJ3னா என்ன அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பக்கம் தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த BJ3 என்னன்னு கண்டுபிடிச்சாலா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் ஏசியா அதுக்கப்புறம் பேசுவாங்க. பேசும்போது உனக்கு இது மாதிரி பிடிக்கல வைக்கல இதோட இது என் மூஞ்சில முடிக்காத வைக்காத அப்படின்னு ஒரு பக்கத்துல அவர் சொல்லும் போது, அதுக்கப்புறம் மூஞ்சில முடிக்காத வைக்காத அப்படின்னு ஒரு பக்கத்துல ரொம்ப மட்டமான முறையில நம்ம மேக்ஸை வந்து நம்ம ஏசியா வந்து திட்டாதப்பறம் இந்த எபிசோட அதோட முடிஞ்சு. எபிசோட பார்க்கும்போது முழுக்க நம்ம டார்கெட்டை நம்ம ஃபால்கன் அதுல இருக்கிற ஏகப்பட்ட பணக்காரன் இருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பணக்காரங்களை விட அவங்க ஃபால்கனுக்கு தான் அதிகமாக டார்கெட் பண்றாங்க. எதனால டார்கெட் பண்றாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் கைஸ். நம்ம எபிசோடு 5ல என்ன ஒரு கதைன்னா, நம்ம மினர்வாவோட சைல்ட்ஹுட் போர்ஷனை காமிப்பாங்க. என்னன்னா அம்மா வந்து ஒரு பக்கத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி படிச்சு ஆளாகி எப்படிலாம் பிரில்லியண்டா யோசிச்சு என்னெல்லாம் பண்ணும்போது ஒரு பக்கத்துல பார்த்தா ஒரு தம்பி 19 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மினரா வந்து ஒரு 2 டிகிரியை வாங்கி ஒரு இன்ஜினியர் போர்ஷன்ல இருப்பாங்க. இன்ஜினியர் போர்ஷன்ல இருக்கும்போது நம்ம மினரா ரயில்வே பெரிய ப்ராஜெக்ட்ல பெருசா வெற்றிகரமா கம்பெனிக்கு பெரிய லாபத்தை வாங்கி கொடுத்தாங்க. லாபத்தை வாங்கி கொடுத்த போது நம்ம மினரா வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து மதிக்காம இல்லாம ஒரு பக்கத்துல அவங்களுக்கு வந்து சின்ன கமிஷன் மினரா வந்து இந்த ஒரு விஷயத்துக்காண்டி ரொம்ப மனவசரம். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இனிமேல் பார்த்து மனநல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறம் இந்த பங்கர் பிளானை வந்து உருவாக்குன அப்புறம் நம்ம எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்து BJ3னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட AI மூலமா கண்டுபிடிச்சு அவன் தம்பி எல்லாமே கண்டுபிடிச்சு டீம் எல்லாமே கண்டுபிடிச்சுவாங்க. எப்படின்னா BJ3னா ஒரு குதிரை. அது ஒரு குதிரை வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மில்லியன் விலை இருந்தது அப்படின்னு ஒரு பக்கத்தில் தெரிய வருது. தெரிஞ்சது அப்புறம் ஃப்ரெண்ட் ஒரு பக்கத்தில் வீடியோ கால் பேசும்போது AI மூலமா அவன் ஃபால்கன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட் இருக்காது, அதை நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் சொல்லும் போது அதுக்கு சீக்ரெட் கோடுனா என்னன்னா ஃபால்கன் மட்டும் தெரியும். அந்த ஃபால்கனோட எப்படி சொல்ற அந்த ஏஐக்கு தெரியாது இது என்ன சீக்ரெட் கோடு எது சீக்ரெட் கோடுன்னு. நம்ம எப்படி சொல்ற மினரா கேங்குக்கு தெரியாது. இதை பார்த்து நம்ம மினரா கேங்க சீனியர் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மினரா வந்து ஒரு பிளான் ஒன்று பிளானை போட்டதுக்கப்புறம் மினரா வந்து என்ன வந்து அப்படின்னா நம்ம ஒரு செக்யூரிட்டி கார்டை ஒரு லேடி செக்யூரிட்டி கார்டை அனுப்பி இது எப்படியாச்சும் உண்மை அவன் இருந்து நம்ம எப்படியாச்சும் இந்த கோடை என்னன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் யோசிச்சு பண்ணும்போது அந்த லேடி அனுப்பி நம்ம ரொமாண்டிக்கா பேசுற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோடு கேட்கற மாதிரி நைஸா எப்படி சொல்ற ரொமாண்டிக்கா பேசுற மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று போக மேக்ஸ் வந்து ஒரு பக்கத்துல தனிமையில அந்த ஒன்மேன் பஞ்சாப் டாப்ல அவர் அடிச்ச இடத்துக்கு நம்ம மேக்ஸ் போறாப்புல அங்கே போகும்போது ஒரு இயர்பீஸ் ஒன்று கேட்குது. அந்த இயர்பீஸ் எடுத்து காதல மாட்டாப்புல ஃபால்கன் நம்ம மேக்ஸோட அப்பா ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்க யாரோ ஒட்டி வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இயர்பீஸ் வந்து நம்ம மேக்ஸ் வந்து காதல வைக்கும் போது அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரியுது. எப்படின்னா நம்ம பேசுறதுலாம் எல்லாரும் ஒட்டி கேட்கறாங்க செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு ஒரு பக்கத்துல யோசிக்கும் போது செக்யூரிட்டி கார்டு திடீர்னு வந்து அவர்கிட்ட வந்து இயர்பீஸ் வந்து வாங்கினது அப்புறம் நம்ம மேக்ஸ் வந்து ஒரு பக்கத்துல தடுத்துறாப்புல. மேக்ஸ் வந்து சரி இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்து மேக்ஸோட அப்பாவும் ஃபால்கன்ல போய் ஒரு மாதிரி அந்த லேடியும் ஃபால்கன் ஒரு பக்கம் பேசுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வந்து குறுக்கால வந்து அந்த பிளான் ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம மினரா வந்து எப்படியாச்சும் நம்ம செக்யூரிட்டி கோட் எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போகும்போது செக்யூரிட்டி கார்டை அனுப்பி எப்படியாச்சும் நம்ம கோடை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினரா வந்து சொல்றாங்க. சொல்லதுக்கப்புறம் மினரா வந்து என்ன வந்துடும் அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு லேடி வந்து நம்ம ஃபால்கன்ட்ட பேசி முடிச்சு நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு ஒரு பக்கம் போகும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஃபால்கன் ஒய்ஃபு ஒரு பக்கம் தெரிஞ்சு அதோட போகும்போது அவள் ஒய்ஃபு அந்த ரூமுக்கு போயிடா அப்புறம் சண்டை நடக்குது. சண்டை நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபால்கட்டை இருந்து அந்த செக்யூரிட்டி கார்டை வந்து அந்த எப்படி ஆசை வார்த்தை கூறி அந்த ஃபால்கட்டை இருந்து அந்த கோடை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃபால்கனுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு பக்கம் சண்டை வரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போகும்போது மனசுல ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல போகும்போது நம்ம மேக்ஸோட அப்பா அவர் ஒரு பக்கம் மன குழப்பத்துல இருப்பாப்ல. என்ன ஒய்ஃபோ ஒரு பக்கத்துல அவங்க கிட்ட போயிட்டா நம்ம என்ன வந்து எது வந்தாங்க சொல்லிட்டு பாக்குறா. இப்ப திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு லேடி ஒன்று வந்து பேசுறா வைக்கிறா. அவளுக்குள்ள அஜால் குஜால் சம்பவம்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஃபால்கன் வந்து மறுபடியும் ரூமுக்கு வரும்போது நம்ம ஏசியா வந்து என்ன பண்றப்ப போன்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்தா நம்ம வீடியோ யார்கிட்ட உங்க அக்கௌண்ட் போன் தானே அப்படின்னு யார் கொடுத்தா அப்படின்னு மேக்ஸ் கொடுத்தா அப்படின்னு மேக்ஸை நம்ம கோவத்தோட நம்ம ஃபால்கன் வந்து போறப்ப போய் இந்த மாதிரி போனை நீ கொடுத்த வச்ச அவளை நீ கொண்டுட்ட இந்த மாதிரி இப்ப இவ்வளவு ஆசைவாட்டி நீ லவ் பண்றீல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறாப்புல பேசிக்கலாம். 2 பேருக்கு வாக்குவாதம் வந்து சண்டை வருது. சண்டை நடந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு டுஸ்ட் அது ரொம்ப ஆக்ரோஷத்தோட நம்ம ஃபால்கன் வந்து மேக்ஸை போட்டு அடிப்பாப்புல. திடீர்னு பார்த்தா அம்மா வந்து நம்ம ஃபால்கன் ஒரு பாட்டிலால ஃபால்கன் மண்டையை உடச்சா அப்புறம் மேக்ஸ் ஒரு பக்கம் போயிடாப்புல. போனது அப்புறம் திடீர்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்ற 2 பேரும் திடீர்னு ஃபால்கன் மேக்ஸோட அம்மா ஒரு பக்கம் ரொம்ப எப்படி சொல்ற ரொமாண்டிக்கா கிக் வேற பண்ணிடுறாங்க. பண்ணது அப்புறம் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த யோகா டீச்சரே நம்ம ஃபால்கன் தானா. இதே இந்த எபிசோடோட கதையா இருந்துச்சு. அடுத்த எபிசோட் என்ன நடக்கும் பார்ப்போங்க. மேக்ஸோட அம்மா கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு கைஸ். எபிசோட் 6ஓட கதை என்னன்னா ஃபால்கனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி ஒரு பக்கத்துல ரொம்ப டிப்ரெஷன் ஆனது அப்புறம் நம்ம மினரோட கேங் என்ன பண்றாங்கன்னா இந்த பிளான் எப்படியாவது நம்ம கரெக்டான விதத்துல நம்ம கரெக்டான விதத்துல பிளானை நடத்தணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு பக்கம் பாடுபடும் போது நம்ம ஃபால்கன் வாழ்றாயா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஃபால்கன் வந்து என்ன பண்றா அப்படின்னா நம்ம
மேக்ஸோட அம்மாவோட ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கான். 28 வருஷமா உன்னத்தை லவ் பண்ற வைக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கதையை பேசுறாங்க. மேக்ஸோட அம்மா பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் ரொம்ப செம்ம இரிட்டேட்டிங் ஆகும். ஏன்னா ரொம்ப மோசமாக நடிச்சிருப்பா இந்த இந்த எபிசோட்ல பார்க்கும்போது. ஃபால்கனோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப முடியாம போயிடுது. முடியாம போனது அப்புறம் நம்ம என்ன பிரச்சனை வந்து ஆசியா ஒரு பக்கம் வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு சின்னதாக மைல்யூட்டா ஒரு பெரிய ஒரு கேன்சர் மாதிரி ஒன்று இருக்கு. இப்படியே டயாலிசிஸ் பண்ணையே ஆகணும். அதனால அப்போ எப்படியாச்சும் நம்ம அவ்வளோ காப்பாற்றினாக்குன்னு ஒரு பக்கத்தில் நம்ம ஏசியா வந்து பாடு வரும்போது திடீர்னு பார்த்தா நம்ம மேக்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தா நம்ம எப்படி மின்னரோட அந்த ரூமுக்கு ஒரு பக்கம் போகும்போது நம்ம மின்னராட்ட வந்து கேட்கலாம், எதுக்கு இந்த மாதிரி நான் பேசுறத நீங்க ஒட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாக்குவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு மேப் ஒன்று பார்க்குறப்ப நான் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ பிளான் ஒன்று போறாங்க சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் ஒரு பக்கத்தில் ஒரு பிளான் ஒன்று போட்டு சரி நான் இதெல்லாம் பார்க்குறேன் இங்கேதான் போய் முடியுது வைக்கணும்னு ஒரு பக்கத்தில் சொல்லுவோம். அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர் தள்ளி விட்டு நம்ம மேக்ஸ் வந்து நம்ம மினரா வந்து ஒரு பக்கத்தில் திசை திருப்பி அப்போ திசை திருப்பினது அப்புறம் ஒரு சின்ன ஒரு புக்கு மாதிரி ஒன்று இருக்கு. அந்த புக்கை எடுத்துக்கிட்டு நம்ம மேக்ஸ் வந்து தெரியாமல் போயிடாப்புல. போனதுக்கப்புறம் நம்ம ஃபால்கனோட ஃப்ரெண்டு ஒரு பக்கத்தில் வராப்புல. ஃபால்கனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பக்கத்தில் நம்ம ஃபால்கன் வீட்டுக்கு போறாப்புல. வீட்டுக்கு போகும்போது செக்யூரிட்டி கூட போடும்போது நம்ம 7 நம்பரை நம்ம வந்து ஃபால்கன் சொல்லிட்டு இன்னும் ஒரு நம்பர் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்த சூழ்நிலை நம்ம அந்த மினரா கேங்க ஒரு பக்கத்தில் இருக்கேன். பொண்ணோட பிறந்த தேதி தண்ணி போட்டு வச்சிருக்கேன்னு ஒரு பக்கத்துல போட்டு கரெக்டா லாஸ்ட் ஒரு 3 வரும். அந்த 3 போட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி போனோம். பெரிய எப்படி சொல்றது ரொம்ப நம்ம வச்சுட்டோம்னு நம்ம மினரா கேங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்ம எப்படியாச்சும் எடுத்தாச்சு அப்படின்னு ரொம்ப செலிப்ரேட் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஃபால்கன் வந்து நம்ம ஃபால்கனோட ஃப்ரெண்டு இதெல்லாம் இது அப்புறம் இந்த எடுத்துட்டு அச்சுட்டா இனிமேல் நம்ம ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே ஏற்பட்டு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு பக்கத்தை சொல்றாப்புல. சொன்னது அப்புறம் மேக்ஸோட அப்பா ஒரு பக்கத்தை பார்க்குறாப்புல. மேக்ஸோட அப்பா ஒரு பக்கத்துல அவரு மேக்ஸ் அப்புறம் மேக்ஸோட அப்பா ஒரு பக்கத்தை சந்திச்சு பேசிக்கிறாங்க. என்ன பண்ணி ஜாலியா இருந்துல வச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்துல அவங்க குடும்ப கதையெல்லாம் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்கும்போது ஏசியாவை லவ் பண்ற மாதிரி எப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அவன் தான் நம்ம ஒன்மேன் பஞ்சு நம்ம மேக்ஸ் வந்து அடிச்சு போட்டுருப்பான். அவன் வந்து நம்ம ஏசியா வந்து தான் காப்பாத்திருப்பான். அதனால அவனுக்கு ஏசியா தான் அவனை காப்பாத்திருப்பாங்க. அதனால நம்ம ஏசியா மேல எப்படி சொல்ற ஒரு லவ் மாதிரி ஒன்று வச்சிருப்பானுங்க. ஒரு பக்கத்துல பார்த்தா மேக்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பேசுற ஒட்டு கேட்கறாங்க. திடீர்னு நம்ம பேசுறதுக்குலாம் ஒட்டு கேட்கறாங்க. இதுக்குலாம் நம்ம கையில தான் இருக்கு அந்த மைக்கு. அது எப்படியாச்சும் நம்ம ரிமூவ் பண்ணு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் ஒரு பக்கத்துல கலட்ட முடியாம ஒரு பக்கத்துல போயிடாப்புல. போனது அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஃபால்கனை காமிக்கிறா ஒரு பக்கம். ஃபால்கன் வந்து என்ன பண்றா அப்படின்னா நம்ம மேக்ஸோட அம்மாவோட போய் அஜால் உஜால் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு பக்கத்துல நல்லா வாழ்றையா உனி தூக்கி கடத்தி வச்சிருக்காங்க. சொத்தாப்புலாம் கடத்த பாக்குறாங்க. இவன் பார்த்தா உட்காந்துக்கிட்டு இங்க பார்த்தா எல்லாமே ஒரே அடல் சகல்லாம் வல்லவனா இருக்கிற மாதிரி இதை காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மேக்ஸ் ஏசியா ஒரு பக்கத்துல சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மேக்ஸ் வந்து ஒரு பக்கத்துல வந்து அவனோட தனியா பேசுங்க ஏசியாவும் மேக்ஸ் ஒரு பக்கத்துல பாத்ரூம்ல போகும்போது இதை பார்த்து நம்ம செக்யூரிட்டி கார்டுலாம் இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு பக்கத்துல செக்யூரிட்டி கார்டு எல்லாமே கடுப்பாகிறான். ஒரு பக்கத்துல ஏன் இப்படி பண்றாங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தோட பார்க்கும்போது நம்ம பாத்ரூம்ல நம்ம ஏசியா மேக்ஸ் ஒரு பக்கம் போகும்போது இதோட எபிசோட முடிச்சிடலாம். அந்த 6வது எபிசோட முடிச்சிடானுங்க. இருக்கிறதுல இந்த எபிசோட ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க குடும்பத்தையே ஒரு பக்கம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்க ஓகே கடுப்பா இருந்துச்சு. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். இருக்கிறதுலே 7வது எபிசோட பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம விறுவிறுப்பா போச்சு. எபிசோட 7வது கதை என்னன்னா நம்ம மேக்ஸ் நம்ம ஏசியாவும் ஒரு பக்கத்துல வந்து பாத்ரூம்ல போகும்போது எபிசோட் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொமான்டிக்கா பேசி இருக்க மாட்டாங்க அந்த பாத்ரூமுக்குள்ள. எப்படின்னா மினரா திருட்டு அந்த ஒரு புக் மாதிரி இருக்கு. அந்த புக்ல ஒரு லெட்டர் மாதிரி எழுதி இந்த மாதிரி இப்படி சூழ்நிலை இருக்கு நம்மளை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசியாட்ட வந்து நம்ம சொல்லும் போது ஏசியா ரொம்ப ஷாக்காக அந்த மைக்ல ஒரு பக்கத்துல வந்து செக்யூரிட்டி கார்டு ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொமான்ஸா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நடக்கிற சம்பவமே வேற. ஃபால்கனோட ஒய்ஃப் ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆகி அவ ரொம்ப முடியாத அளவுக்கு அவர் சூழ்நிலை ரொம்ப மோசமானது நம்ம மினரா வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று போறா. இன்னொரு பிளான்னா இருக்கல இதுதான் கடைசி நம்ம பேச்சு மட்டும் ஏதாச்சும் இந்த ஒரு கம்பெனி நம்ம விற்க போற மாதிரி எப்படியா சொல்லி இந்த கம்பெனி நம்ம வாங்க வச்சிருந்தோம். மினரா வந்து அந்த அவங்க கேங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஃபால்கன் ஒரு பக்கத்துல ரொம்ப ஜாலியா எதுவுமே தெரியாத மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம மேக்ஸோட அம்மா வராது. அம்மா வந்து அப்புறம் பார்த்தா அங்கே அவளுக்குள்ள கொஞ்சம் ரொமான்டிக் ஆகும்போது அவர் ஒரு பக்கம் சொல்றாப்புல நான் உன்னைய மறுபடியும் லவ் பண்ணல வைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. சொன்னதுதான் ஒரு அஃபேர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது மேக்ஸோட அம்மா வந்து என்ன பண்றாப்புல நம்ம ஃபால்கன் வந்து ஒரு அடி அடிச்சுட்டாப்போ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் வச்சுக்கிடுவோம் இவன் பேசணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகும்போது நம்ம மறுபடியும் ஃபால்கனோட அம்மா ஒருத்தர் இருப்பாங்க. அவ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எதை பத்தி கவலைப்படாது விட நான் பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது அவளுக்கு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப போதைக்கு அடிமையாக்கி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஃபால்கனோட ஒய்ஃபுக்கு ஒரு பக்கம் முடியாம அந்த ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஓவரா சரக்கு அடிச்சு இந்த கிளவியே அவ்வளோ ரொம்ப பார்ட்னர் போட்டு ஃபால்கனோட அம்மாவை ஃபால்கனோட ஒய்ஃபு ரொம்ப தண்ணியை போட்டு ஆனா முடியாத சூழ்நிலை இருந்து சரக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போதைக்கு அடிமையாக்கி விட்டுறாங்க.
ஃபால்கன் ஃப்ரெண்டு அப்புறம் ஒரு பக்கத்துல அந்த ஒரு கம்பெனி தேடி பிளைட் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போய் அந்த கம்பெனி எங்க யாரு வச்சிருக்கா எவ்வளவு வச்சிருக்கான்னு ஒரு பக்கத்துல விசாரிக்கும் போது ஒரு கம்பெனிக்கு வந்து வீடியோ கால் பண்றதுன்னா யார்ட்டோ பண்றாப்புல ஏஐட்ட பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நம்புற மாதிரி இவங்க எல்லாம் செட்டிங்ஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு கம்பெனிக்கு நம்ம ஃபால்கானோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் போகும்போது ஃபால்கானோட ஃப்ரெண்டு பாக்குறாப்புல இது கம்பெனியே என்ன இது ஒரு ஆடு மாடு சந்தை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி அது கம்பெனி மாதிரி இருக்காது ரொம்ப கொஜாமசான்னு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கன் வந்து அந்த கம்பெனியை வாங்க முயற்சிக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸை காட்டும் போது மேக்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மேக்ஸ் நம்ம ஏசியாவில் பக்கத்தில் போய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க மாதிரி மறுபடியும் நம்ம எல்லாம் அந்த அஜாவுஜா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசிக்கிட்டு போது செக்யூரிட்டி அதுக்கப்புறம் நம்ம செக்யூரிட்டி என்ன சொல்றோம் அப்படின்னா இல்லாம ஒரு மாதிரி வாட்ச் பண்றாங்க. இது கேமரா ஒரு பக்கத்துல சிசிடிவி கேமரா எல்லாமே நம்ம மேக்ஸ் மறைச்சிடாப்புல இதை பார்த்து செக்யூரிட்டி எல்லாம் பக்கத்துல கடுப்பா வாங்க ரொமாண்டி பேசுற மாதிரி நம்ம மேக்ஸ் ஏசியா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கேட்டா ஒரு பக்கம் போக திடீர்னு பார்த்தா இப்ப ஃபால்கனுக்கு மேக்ஸோட அம்மாவுக்கு ஒரு பக்கம் சண்டை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்கள வெறியேற்றுறதுக்காண்டி ஃபால்கனை வந்து வெறியேற்றுக்காண்டி அம்மா செக்யூரிட்டி கார்டோட போய் படுக்கிறான். அம்மா மேக்ஸோட அம்மா வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்காங்க. ஏன்னா எபிசோட் பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபால்கனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம மினரவா கேங்கு. ஆனா அதெல்லாம் பார்க்க ஃபால்கன் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மினரோட கம்பெனியத்தையும் வாங்க போறோம்னு அவனுக்கு தெரியாது. அது மட்டமான கம்பெனி. அது தெரியாம நம்ம ஃபால்கன் ஃப்ரெண்டு வந்து அது வாங்க போறாப்புல. அதுக்கு அடுத்து என்ன சம்பவம் நடக்கும் பார்ப்பேன் கைஸ். இதுதான் இந்த எபிசோடோட கதையா இருந்துச்சு. இருக்கிறதுல 8வது எபிசோடு தாங்க தரமான ஒரு எபிசோடா இருந்துச்சு. எபிசோடு என்னன்னா நம்ம ஃபால்கனோட ஃப்ரெண்டு ஒரு பக்கத்துல அந்த பெரிய கம்பெனி வாங்குறதுக்கு போறப்ப அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்கான ஒரு கம்பெனி யார் விட்டு கம்பெனி நம்ம மினரோட கம்பெனி. அந்த கம்பெனியை தான் நம்ம வாங்க போறாப்புல. சின்ன ஒரு 20 மில்லியன் கணக்குல அந்த கம்பெனி இருக்கு. ஆனா அது 1000 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனி வாங்க ஒரு ஃபேக்கா கிரியேட் பண்ணி அந்த மினரா கேங் ஒரு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் தெரியாம நம்ம ஃபால்கனோட ஃப்ரெண்டு ஒரு பக்கத்துல அந்த கம்பெனி வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம மேக்ஸ் நம்ம ஏசியா ஒரு பக்கத்துல 7வது எபிசோட்ல வந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். இந்த சைட்ல போனா நம்ம தவிச்செல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லும் போது மேக்ஸ் வந்து இன்னொன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு நமக்கு தேவைப்படுது இது எடுக்க போறாப்புல. அங்கே போய் செக்யூரிட்டியோட அவ வாக்குவாதம் பண்ணும்போது அவருக்கு அப்புறம் தான் சொல்லுவாப்புல நான் இந்த மாதிரி உங்க அம்மாவோட போதான் படுத்து எந்திரிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேக்ஸ் வந்து ரொம்ப உசுப்பேற்றி சண்டை ஒரு அளவுக்கு கொண்டு வந்துடுறாப்புல. தெரிஞ்சுக்கிட்ட மேக்ஸ் வந்து எதுக்கு எங்க அம்மா இப்படி பண்ணாங்க வச்சாங்கன்னு மேக்ஸ் வந்து அம்மாட்ட பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தாட்டே எனக்கு குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. சொல்லதுக்கப்புறம் நான் மேக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க இனிமேல் நீங்க தேவை கிடையாது நீ அசிங்கம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து அப்புறம் மேக்ஸ் சொன்னது அப்புறம் நம்ம திடீர்னு பார்த்தா ரொம்ப சோகத்துல மூழ்கி ஒரு பக்கத்துல போகும்போது நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸோட அப்பாட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடாத இந்த மாதிரி ஃபால்கனை தான் கிட்டத்தட்ட 28 வருஷமா லவ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம மேக்ஸோட அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு திருத்தரும் முழிக்கிறாப்புல. நம்ம ஃபால்கனோட ஒய்ஃப் ரொம்ப முடியாத அளவுக்கு ஆகி போயிடும். அது ஒரே கொடி கும்மாதான் அப்படியே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சும்மா உடல்நிலை சரியில்லாம காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது மேற்கொண்டு இது வந்து ரொம்ப கொடி பழத்தக்க மூழ்கி இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஃபால்கனோட அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கத்துல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபால்கன் வந்து ஒய்ஃபை பார்க்க போகும்போது ஒய்ஃப் மூஞ்சில முடிக்காத அப்படின்ட்டு ஒரு பக்கம் போக திடீர்னு பார்த்தா ஃபால்கன் ஒரு பக்கத்துல அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம மேக்ஸோட அம்மா ஒரு பக்கத்துல வராது. நீ எதுக்கு இப்படி பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லும் போது இதுக்கு எல்லாம் வந்து நம்ம மேக்ஸோட அப்பா வந்து இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாப்புல. இவனோட நீ இத்தனை வருஷமா இருந்திருக்கே வச்சிருக்கான்னு ரொம்ப மன உளைச்சலாகி நம்ம இதோட பிரிஞ்சிடும் வச்சிரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாப்புல. சொன்னது அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபால்கனோட ஃப்ரெண்டை ஒரு பக்கம் காட்டுறா. ஃபால்கனோட ஃப்ரெண்டு எப்படின்னா யோசிச்சு பண்றாப்புல. அதை யோசிக்கக்கூடிய வகையில நம்ம மினரை வந்து பண்ண விட மாட்டா. ஏன்னா அங்கேயே ஒரு செக்யூரிட்டி கார்டை அனுப்பி அவன் பண்றதுலாம் நீ பார்க்கணும் வைக்கணும் எதுவுமே அவன் வந்து கவனிக்க முடியாத அளவுக்கு நீ பாத்துக்கிறனே எல்லாமே ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினரா வந்து அந்த செக்யூரிட்டி கார்டை சொல்லும் போது மினராவோட செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றேன்னா ஆசைவார்த்தை பேசி எப்படியாச்சும் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம எல்லா விஷயங்களும் கரெக்டான வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த ஃபால்கனோட ஃப்ரெண்ட்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூம் வர போனது அப்போ திடீர்னு பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு தான் முன்னாடி வந்து தடுத்துறா. இந்த மாதிரி வந்துருவான் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபால்கனோட ஃப்ரெண்டு ஒரு பக்கத்துல அந்த கம்பெனிக்கு போறாங்க. கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனியை வாங்க போறாப்புல. வாங்கும் போது திட்டத்தட்ட ஒரு ஃபேக்கான கம்பெனியை 1000 மில்லியனுக்கு அந்த ஒரு கம்பெனியை வாங்கிறாப்புல. முக்காவாசி சொத்து நம்ம ஃபால்கனோட சொத்து நம்ம மினரா கைக்கு வந்துருச்சு. அதுல அவர் எப்படி பெரிய கொண்டாட்டமா இது ஒரு எப்படி பெரிய செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம மேக்ஸ் செய்வாப்புல தரமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றது ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த ஒரு பங்கருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பங்கருக்கு அடுத்த சம்பவம் வந்து வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு தப்பிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் சிசிடிவி கேமரால இருந்து ஆஃப் பண்றதுல இருந்து எல்லாமே வேற லெவல்ல போட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. பண்ணி வச்சது யாரு பண்றா எவ்வளவு பண்றான்னு மினராவுக்கு தெரிஞ்சு அந்த செக்யூரிட்டி கார்டு மேக்ஸ் அப்படி பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் ஒரு பக்கம் தேட வர்றாங்க.
தேட விடும்போது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அவர் மேக்ஸ் அவர் பக்கம் செக்யூரிட்டி கார்டு தேடுது. ஆனால் மேக்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கனோட ஃப்ரெண்டு இருக்கிற கம்பெனிக்குள்ள நம்ம வாங்கிட்டோம் வச்சுட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கா. ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஆடு ஒன்று இருக்கு. அந்த ஆடு ஒன்று பார்த்தது அப்புறம் தெரியுது நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு கம்பெனி வாங்கியிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபால்கனுக்கு வந்து வீடியோ கால் போடாப்புல ஒரு ஃப்ரெண்டு நம்ம வாங்கினது உண்மையான கம்பெனியோட ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃப்ளைட்டை திரும்பி அந்த வாங்கின கம்பெனிக்கு ஒரு பக்கம் போகும்போது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, அந்த கம்பெனியை ஃபேக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வரும்போது அவர் கம்பெனிக்கு கீழே ஒரு ரோட்டு ஓரத்தில் நிற்கும் போது கிட்டத்தட்ட மின்னரோட கேங்கு வந்து நம்ம ஃபால்கனோட ஃப்ரெண்டை வந்து கொன்றாங்க. அட பாவிகளா என்னடா இப்படி பண்ணிவிட்டே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸை காமிக்கும் போது அவர் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் எக்ஸைட் பாயிண்ட்லாம் கடந்து கிட்டத்தட்ட வெளியில போகிற சமயத்தில் வந்து நம்ம ஏசியா அவர் பக்கம் சொல்றாப்புல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் வைக்கிறேன், இதுக்கு அப்புறம் இங்கே இருந்தாலும் நான் நீ பார்க்கறதுக்கு நான் வருவேன் வைக்கிறேன் ரூட்டா அவருக்குள்ள கிட்டத்தட்ட காதல் மலர்ந்துருது. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வந்து வெளியில வந்துடுறாப்புல. இதுதான் இந்த எபிசோடோட கதையாக இருந்துச்சு. ஆனால் இந்த எபிசோட பார்க்கும்போது எப்படி சொல்றது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நல்ல ஒரு கதையை கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா பெரிய பணக்காரங்கெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சொல்றது, வெளி உலகத்துல ஒரு போர் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஆனால் அந்த போர் நடக்காம இந்த பங்கருக்குள்ளே இவங்க அந்த கோடீஸ்வரங்க எல்லாம் கைது பண்ணி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் வாண்டடா வந்து சிக்கிரிக்கலடா அந்த பணக்காரங்க எல்லாம் அப்படியே நமக்கே தோணுச்சு. ஏன்னா இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது முழுக்க நல்ல ஒரு ஸ்கிரிப்டா போட்டு நல்ல ஒரு கதையம்சமா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் 8 எபிசோட வர ஒரே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மினரா கேங்கு நம்ம மேக்ஸ் 2 பேருக்கு தான் வேற லெவலில் போட்டியா இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்த சீசன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ்.